வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு, அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வு, இந்த தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வரலாறு பகுதி, சமூக அறிவியல் பகுதி ரொம்ப முக்கியமானது. ஆசிரியர் தகுதி தேர்வுலையும் நமக்கு 60 மதிப்பெண்கள் என்னது சமூக அறிவியல் தான் வரும். அதில் இப்போ நம்ம ஒரு முக்கியமான தலைப்பு தான் பார்க்க போகிறோம்னு சொல்லலாம். ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி தான். அது எல்லா பகுதியிலும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று தான். அதை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் தேர்வு எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் இருக்குது. நீங்கள் கீழே குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்து நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு பற்றின டீட்டெயில்ஸும் கேட்டுக்கோங்க. இப்போ சிந்துவெளி நாகரிகம், சிந்துவெளி நாகரிகத்தினுடைய காலக்கோடு முதல்ல நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இல்லை, உலகின் தொன்மையான நாகரிகம் இது. சீன நாகரிகம் 1700 இருந்து 1122 வரைக்கும் உள்ள காலகட்டம். மெசபடோமியா நாகரிகம் 3500. அதான் இங்கே ஒரு புரிதல் வேணும். கிமு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படியே இறங்கு வரிசையில் வரும். 3500 இருந்து 2000. அதே இது கிபி அப்படின்னா அது ஏறு வரிசையில் போகும். அதை 2000 இருந்து 3500 அப்படி வரும். அதை தெரிஞ்சுக்கோங்க. எகிப்து நாகரிகம் 3100 முதல் 1100 இந்த காலகட்டம். சிந்துவெளி நாகரிகம் நம்மளுடைய தலைப்புக்கான பகுதி 3300 முதல் 1900 கிமு இந்த காலகட்டம் தான். இந்த நாகரிகங்கள் நதிக்கரைகளில் வளர்ந்த மேலே குறிப்பிட்ட நாகரிகங்கள் அத்தனையும் எதெல்லாம்? எகிப்து நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம். இந்த நாகரிகங்கள் எல்லாமே நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இப்போ இதில் முதல்ல கிழக்கிந்திய நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டவர்கள் கிழக்கிந்திய கம்பெனி வாணிகம் செய்ய வந்ததுக்கப்புறம் தான் அதிகமான ஆராய்ச்சிகள்லாம் வளர தொடங்கியது. இப்போ முதல்ல மனிதர்கள் குடியேற்றங்களாக எங்கே அமைத்து கொண்டார்கள்னா நதிக்கரைகளில் தான். ஏன்னா விவசாயம் செய்வதற்கு எளிதாக நீர்ப்பாசனம் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான நல்ல வளமான மண் அங்கே இருக்கும், தங்குவதற்கு ஏற்ற சூழலும் அங்கே இருக்கும். அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க வளமான மண், விவசாயத்திற்கு ஏற்ற மண். ஆறுகளில் பாயக்கூடிய நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளுடைய தேவைக்கு நீர்ப்பாசனத்திற்கு எல்லாத்திற்குமே பயன்படுது. போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக வேலை செய்து இருக்கு. ஹரப்பா புதையுண்ட நகரம். ஹரப்பா நகரத்தை இடிபாடுகளை முதல்ல சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தான் தன்னுடைய நூலில் குறிப்பிடுறாரு. ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலாக குறிப்பிட்டவர் யாருன்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான் சொல்றாரு. அடுத்ததா இவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த ஒரு படை வீரர், ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். தற்போது பாகிஸ்தான்ல உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுக்கள் இருப்பதை பார்க்கிறாரு. இது சில செங்கல் திட்டுக்கள். இந்தியாவினுடைய எந்த பகுதி? வடமேற்கு பகுதி. அங்க சில திட்டுகளை அவர் பார்க்கிறாரு. அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டது அப்படிங்கிறத அவர் நினைச்சாரு, கண்டுபிடிக்கிறார். அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டிருக்கிறது. இது ஹரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. கிபி 1856 பொறியாளர்கள் நிறைய பேர் எங்க வராங்கன்னா லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சுட்ட செங்கற்கள். இப்போ எங்க இருந்து எங்க வரும்போது லாகூரில இருந்து கராச்சிக்கு என்ன வேலை? ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோன்றாங்க. அப்போ அவங்களுக்கு சுட்ட செங்கற்கள் கிடைக்கிறது. இப்போ இதையே கொடுத்து நமக்கு என்ன செய்யலாம்? லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா கராச்சில இருந்து லாகூர் அப்படின்னு கொடுத்து கேட்கும்போது அப்போ கூற்று காரணம் நம்ம தப்பு சரி அப்படிங்கிறத கொடுக்கணும். என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கற்கருவிகள் இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ நம்ம சுட்ட செங்கற்கள் அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று. அது மாதிரி இதோடைய முக்கியத்துவத்தை அவங்க உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில போடப்படக்கூடிய கற்களுக்கு பதிலாக என்ன செய்றாங்க? பயன்படுத்துறாங்க. 1920 தொல்பொருள் ஆய்வாளர் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இந்த நகரங்களை அகலாய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்போ? 1920. ரயில் பாதை தொடங்கப்பட்டது 1856.
இவங்க அகலாய்வுக்கு 1920 வராங்க. அப்போது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகுடைய பார்வைக்கு அவங்க என்ன செய்றாங்க, கொண்டு வராங்க. இதுல 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வகத்தினுடைய இயக்குநராக இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜான் மார்சல். இவர் ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருக்கு, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. இதை தெரிஞ்ச உடனே அவை இரண்டுமே பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரார். ரெண்டும் ஒன்று கிடையாது, ஆனால் பெரிய நாகரிகத்தை சார்ந்த ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு. அப்புறம் ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்களுக்கிடையே சிறிய அளவு வேறுபாடுகள் இருக்கிறத அவர் என்ன செய்றாரு, பார்க்குறாரு. இதையும் வச்சு, அதாவது சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் அவர் கண்டுபிடிக்கிறார். அப்புறம் ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது. அப்போ எது பழமையானது அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் தான் பழமையானது. ஹரப்பாக்கு அப்புறம் தான், இப்போ காலவரிசைப்படுத்துகன்னு கேட்டாலும் நமக்கு எழுத தெரியணும். ஹரப்பாக்கு அப்புறம் தான் ஹரப்பா நாகரிகம் தான் மொஹஞ்சதாரோட பழமையானது. அப்போ ஹரப்பா முதல்ல வரும், மொஹஞ்சதாரோ அடுத்து வரும் அப்படிங்கிற முடிவெல்லாம் சொன்னது யாருன்னா ஜான் மார்சல் அப்படிங்கிறவர். அப்புறம் கால வரையறை, புவி எல்லை தெற்காசியா வரைக்கும் காலப்பகுதி வெண்கல காலம். ஆண்டு எப்படா 3300 முதல் 1900. இது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்படுகிறது. பரப்பளவு பார்த்தோம்னா 13 லட்சம் சதுர அடி கிலோமீட்டர். அப்புறம் நகரங்கள் 6 பெரிய நகரங்கள் இருக்கு. கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. இப்போ இதில் இடையில இந்த தகவல் பேழையில் கொடுக்கக்கூடிய ஒரு சில செய்திகளையும் நம்ம அப்படியே என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். இங்கே பாருங்க, நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் தமிழ் சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் என்னன்னா நகரம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி அடுத்த ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் இது எல்லாத்தையும் ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பண்டைய இலக்கிய ஆதாரங்களை வச்சு என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களுடைய மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்தடி ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. அதுல ஏதாவது இருந்ததுன்னா அது மெட்டல் டிடெக்டர் மாதிரி இருக்கிற அந்த காந்தப்புல வருடியை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடிகிறது. இதெல்லாம் எந்த கருவி மூலம் அறியறாங்க, ரேடார் கருவி மூலம். நிலத்தடி ஆய்வு செய்ய எதை பயன்படுத்துறாங்க, காந்தப்புல வருடி, மேக்னெட்டிக் ஸ்கேனர். அப்புறம் இந்த தகவல் பேழையில் இன்னொன்று, இந்திய தொல்லியல் துறை, அதோட இது அப்ரிவேஷன் ஏஎஸ்ஐ அப்படிங்கிறது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1861 ஆண்டு அலெக்சாண்டர் ஹன்னிங்காம் அப்படிங்கிறவர் தான் நில அளவையாளர் உதவியுடன் இதை உருவாக்குறார். 1861 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ அப்படிங்கிறது உருவாகுது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா புதுதில்லியில இருக்கு. அடுத்து வெண்கல காலம் அப்படிங்கிறது மக்கள் வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலத்தை தான் வெண்கல காலம் அப்படின்னு நம்ம நினைச்சிரோம் சொல்றோம். இந்திய எல்லைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள், ஹரப்பா நாகரிகங்கள் இருந்த இடங்களாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஒரு மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. லோத்தல், தோலவிரா, கோட்டார்ஜிரி, அம்ரி, மொஹஞ்சதாரோ, கன்வேரிவாலா, காலிபாங்கன், மிட்டதாய், யாகிர் கர்கி, ஹரப்பா, மந்தா, இந்த இடங்கள் எல்லாம் இந்த நாகரிகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களாக நமக்கு என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல இந்த பாயிண்டுகள் எல்லாம் முக்கியமானது. இதெல்லாம் நம்ம வினாவை படிக்க முடியாது, ஆனால் கூற்று காரணம், பொருந்தாததை தேர்க, இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்ல சிறப்பான நகர திட்டமிடல் இருக்கு, சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு இருக்கு. அதுக்கப்புறம் தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம். இதெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு நகர நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. நகரத்தினுடைய திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள், மேல்தர அமைப்பு, கீழ்த்தர அமைப்புன்னு 2ஆ கொடுத்துருக்குறாங்க. இதுல மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடின்னு சொல்லலாம். மெஹர்கர் புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம். இது ஒரு வினா.
அடுத்து இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்துல போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. எந்த ஆற்று பள்ளத்தாக்குன்னு பாத்துக்கோங்க. பாகிஸ்தான் நாடு பலுசிஸ்தான் மாநிலம் போலன் அப்படிங்கிற ஆற்று பள்ளத்தாக்குல அமைந்திருக்கு. எது? இந்த மெஹர்கர் அப்படிங்கிற ஊர். இது தொடக்க கால மனிதர்களோட வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்றாக இருக்கு. அதே மாதிரி மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சான்றும் இந்த மெஹர்கர்ல இருந்து நமக்கு என்ன செய்யுது கிடைக்குது. அதுக்கப்புறம் கிமு 7000 ஒட்டிய காலத்துல மெஹர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதாக தொல்லியல் சான்றுகளும் நமக்கு கிடைக்கிறது. அங்க இருக்கக்கூடிய தெருக்களுடைய படங்கள் தான் கொடுத்திருக்காங்க. தெருக்கள் சட்டக அமைப்புல அமைக்கப்பட்டு இருக்கிறது. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருக்கு. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியாக அது என்ன செய்யுது தெருக்கள் இருக்கிறது. சாலைகள் அகலமாகவும் வளைவான முனைகள் கொண்டதாகவும் இருக்கிறது. வீடுகள் தெருக்கள் இரு ஓரங்களிலையும் சீராக அமைக்கப்பட்டிருக்கிறது. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகள் உடையதாக இருக்குது. மாதிரி பெரும்பாலான வீடுகள் பல அறைகளாகவும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும், பல அறைகள் ஒரு முற்றம் ஒரு கிணறு, இதெல்லாம் ஒரு வீடுனா இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் கழிவறையும் குளியல் அறையும் கட்டாயம் அந்த காலத்திலே இருந்திருக்கு. வீடுகள் சுட்ட செங்கற்கள் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருக்கிறது. சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டது. அதாவது சுட வச்சது கிடையாது, சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள் தாங்க கிடைக்கும். செங்கற்கள் சீரான அளவுகள் உடையாததாகவே இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தது. கூரைகள் டேஸாக இருந்ததுன்னா இந்த கூம்பொடிவுலாம் இருக்கும், இங்க அப்படி இல்லை, சமதளமா என்ன செய்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவுமே நமக்கு என்ன செய்யல கிடைக்கல. நகரங்கள் தெருக்கள் இந்த அமைப்புகள் தான் இங்க கிடைக்குது. அதே மாதிரி கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கல் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சுட்ட செங்கல் தான் வலுவானவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்கக்கூடியவை. அதோட மட்டும் இல்லாம அதை நீரால இது பண்ணோம்னா அதுல கூட அது என்ன செய்யாது, கரைஞ்சு போகாது. அதனால கழிவுநீர் அமைப்பு ஏறதாழ எல்லா நகரங்கள்லயும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தது. வடிகால் செங்கற்கள் கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் என்ன செய்யுது மூடப்பட்டிருக்குது. வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் சரிவை கொண்டு இருக்கிறது. கழிவுநீர் தேங்காம அப்படியே போயிட்டே இருக்கிறது. அப்படியே லைட்டா ஸ்லாண்டிங்கா என்ன செஞ்சிருக்காங்க போட்டிருக்காங்க. கழிவு பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளி விட்டு என்ன செஞ்சிருக்காங்க அமைச்சிருக்கிறாங்க. வீட்டிலிருந்து கழிவு நீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமா என்ன செய்யுது இந்த கழிவுநீர் வடிகள் இதுல போய் சேருது. இங்க ஒரு பெருங்குளமானது நன்கு அகன்று அந்த பெருங்குளத்துக்கு தான் போயிது. முக்கிய வடிகால்கள் சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வீட்டிலும் திட கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திட கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. அந்த தண்ணியை மட்டும் அது வெளியேற்றுது. திடக்கழிவுகள்ல அந்த நம்ம செப்டிக் டேங்க்ல வச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்பவுமே அவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவகத்துல இருக்கு. பெருங்குளத்தோட வடிவம் என்னன்னா செவ்வக வடிவம். இது நீர்த்தேக்கம் தான். இது நகரத்தின் நடுவில் அமைக்கப்பட்டிருக்கு. நீர் கசியாத அளவு கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று அப்படின்னு சொல்லலாம். நீர் கசியாம இருக்கிற கட்டுமானத்திற்கு எடுத்துக்காட்டா இந்த பெரிய குளத்தை சொல்லலாம். இந்த குளத்தினுடைய சுவர்கள் எல்லாம் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டதுதான். நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவர்லையும் தளத்திலையும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டு இருக்கிறது. வடபுறத்திலும் தென்புறத்திலும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருக்கு. எதுக்குன்னா உடை மாற்றுவதற்கு. அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்துல இடப்படுகிறது. கிணற்றிலிருந்து நீர் இறைத்து பெருங்குளத்துல விடுறாங்க. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு இதா என்ன செஞ்சிருக்காங்க. அடுத்து தானிய களஞ்சியம் ஹரப்பா. தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளம் இடப்பட்டு பெரிய உறுதியான கட்டமைப்பு. இத்தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒன்று. தள வெடிப்புகள்ல கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் போன்ற பருப்பு வகைகளின் மிச்சங்கள் அங்கங்க சிதறி என செய்து காணப்படுகிறது.
அடுத்ததா பார்த்தோம்னா மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம்னு பார்த்தோம்னா கூட்ட அரங்கு. இது 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்டு ஒரு விரிந்த கூடமாக என்ன செய்து இருக்கிறது. இந்த வணிகம் மற்றும் போக்குவரத்து அங்கே எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கரப்பா மக்கள் பெரும்பாலுமே என்னன்னா பெரு வணிகர்களாக தான் இருக்கிறாங்க. தரப்படுத்தப்பட்ட எடைக்கற்கள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டது. பொருட்களுடைய நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட குச்சிகளை பயன்படுத்துறாங்க. நீளத்தையும் அளவுகளை குறிப்பிட குச்சிகள் பயன்படுத்துறாங்க. 2 சக்கர வண்டிகளையும் பயன்படுத்துறாங்க. 2 சக்கர வாகனங்களை பயன்படுத்துறாங்க. அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்துறாங்க. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களையும் பயன்படுத்துறாங்க. மெசபடோமியாவின் விரிவான கடல் வாணிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா இந்த பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சான்றாக இருக்கிறது. என்னது? இந்த முத்திரைகள், சிந்துவெளி முத்திரைகள். சுமேரியாவின் அக்காடியா பேரரசிக்குட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில மெலுக்கா என்ற இடத்துல அணிகலன்கள் வாங்கியதாக நாரம்சின் குறித்த காவியத்துல குறிப்பிடப்படுகிறது. இந்த இடங்களை தெரிஞ்சுக்கோங்க. அக்காடியா பேரரசிற்குட்பட்ட அரசன் நாரம்சின் அப்படிங்கிறவரு. இவர் இந்த சிந்துவெளி பகுதிகளில் இருக்கக்கூடிய மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து அணிகலன்கள் என்ன செய்யறாரு, வாங்குறாரு. அது அவரை பத்தின ஒரு காவியத்துல இடம்பெற்றிருக்கு. போக்குவரத்துக்கு அவங்க பயன்படுத்துற விலங்க பாருங்க, காளைகளை பயன்படுத்துறாங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டவை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளியிலும் பயன்படுகிறது. அப்போ உருளை வடிவ முத்திரைகள் கண்டுபிடிக்க இடங்களில் பொருந்தாதது அப்படின்னு சொல்லிட்டு பாரசீக வளைகுடா, மெசபடோமியா இந்த மாதிரி பகுதிகளை என்ன செய்யலாம் கொடுத்தா நம்ம அதுல இருந்து மாற்றி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணும். அதையும் பார்த்துக்கோங்க. இது இந்த 2 பகுதிகளுக்கும் இடையில் வாணிகம் நடைபெற்றதை நமக்கு என்ன செய்து காட்டுது. அப்புறம் கப்பல் கட்டும் தளம் லோத்தல்ல இருக்கு. தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தல் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வாணிகத்தை உறுதி செய்து. அப்புறம் லோத்தல் அப்படிங்கிற இடம் குஜராத்ல சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில அமைந்திருக்கிறது. மொஹஞ்சதாரோ தலைவர். இப்போ சபர்மதி ஆறு எங்க ஓடுது அப்படிங்கிறதே நமக்கு என்ன செய்யலாம், கேட்கலாம். அதனால அதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முந்தைய ஒரு ஆறு நம்ம என்ன செஞ்சோம், இதிலே பார்த்தோம். அது மாதிரி இந்த ஆறுகள் பெயர்கள் அந்த ஊர்களுடைய பெயர்கள் கொடுத்து நமக்கு பொறுத்துக்களை கேட்கலாம். அதனால அதுவும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்புறம் அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்படுது. அது நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடனும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனுடனும் என்ன செய்து காணப்படுது. அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. காதுகளின் கீழ் காணப்படக்கூடிய 2 துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலனை காது வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேல் அங்கியால் மூடப்பட்டிருக்கிறது. இடது தோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மேலங்கி. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றைக்கும் அதை என்ன செய்து பயன்படுத்தப்படுகிறது. தொழில்நுட்பம். சிந்துவெளி நாகரிகம் மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்குது. அப்புறம் குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவு என்னன்னா 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோல்ல இதுதான் மிக சிறிய பிரிவு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மனிதர்களால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுனா செம்பு அப்படின்னு சொல்லலாம். இதுல இருக்கிற செய்தி, மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலை கிடைத்திருக்கிறது. மொஹஞ்சதாரோவில் முதல்ல இங்க பார்த்தோம். இதுல மொஹஞ்சதாரோவிலே தான் உள்ள ஒரு கட்டிடத்துல ஒரு ஆண் சிலை அமர்ந்த நிலையில இருக்கிற ஆண் சிலையை பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி பெண் சிலை இது நடனமாது. இந்த சிலையை பார்த்த சர் ஜான் மார்சல், முதல்ல இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தில் உருவாக்க முறையை சார்ந்தது அப்படின்னு நான் நம்பினேன். ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கும் கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன்.
அதுக்கப்புறம் இச்சிலைகள் அக்காலகட்டத்திற்கு உரியதாகவே இருந்தன. அவர் பார்த்த உடனே அப்படி நினைச்சிருக்காரு. அவர் ஆராய்ச்சி மூலமா அப்படிதாங்கிறதையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் கேவிடி கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் அப்படின்னு சொல்லி என்ன செய்து சொல்லப்படுது. இது பாகிஸ்தான்ல இன்றும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உறையூர் கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களுடைய பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. பாருங்க, சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களுடைய பெயரோடு தொடர்புடைய இடம்லாம் எங்க இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல உள்ள ஆறுகளான காவிரி, பொருன்ஸ், இந்த காவிரி பொருணை நம்ம சொல்லலாம். இது அதே மாதிரி பாகிஸ்தான்ல உள்ள ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கிறது. இது நமக்கு தெளிவா அதை பார்க்கும் போதே நமக்கு என்ன செய்யுது, தெரியக்கூடிய ஒன்றா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சிந்துவெளி நாகரிகத்தினுடைய மறைந்த பொக்கிஷங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பழங்கால எழுத்துக்கள் படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நம்மளால ரொம்பவே அறிந்து கொள்ள முடியும். மக்கள் முறையை அறிந்து கொள்வதற்கு வேறு ஏதாவது சான்றுகள் நம்ம பார்க்க வேண்டி உள்ளது. அப்படி பார்த்தோம்னா உடை பொதுவாக அவங்க பருத்தி ஆடைகள் தான் பயன்பாட்டில் இருந்திருக்கு. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருந்தனர். கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தப்படுற, பருத்தி ஆடை கம்பளி ஆடை ரெண்டும் உபயோகப்படுத்துறாங்க. அப்புறம் அன்பும் அமைதியும் குடியிருப்புகள் தரைமட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தலங்கள்ல கட்டப்பட்டிருக்கு. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவும் தெரியுது. அங்க போர் இந்த மாதிரி விஷயங்கள் இல்ல. ஏன்னா அவங்க கிட்ட படை இருந்ததற்கான எந்த ஆதாரமுமே இல்ல. சில ஆயுதங்கள் மட்டும் அங்க என்ன செய்து கிடைச்சிருக்கு. அவர்கள் மேம்பட்ட நிலையை அவருடைய ஆடைகள் விலைமதிப்பற்ற நகைகள் அவங்க ரொம்ப நேர்த்தியா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டா இருக்கு. ஆண் பெண் 2 பேருமே ஆபரணங்கள் விரும்பி அணிஞ்சிருக்கிறாங்க. கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் இது எல்லாத்தையும் அணிந்திருக்கிறாங்க. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் போன்ற விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அணிஞ்சிருக்கிறாங்க. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரைய தெரியல, அவங்களுக்கு தெரியாது. சிந்துவெளி மக்களுடைய ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை அவங்க பயன்படுத்துறாங்க. முக்கியமான செய்தி, சிவப்பு நிற மணிக்கற்கள் சிந்துவெளி மக்கள். சரியா? அப்புறம் அவர்களை நிர்வகித்தது யாருன்னா நகர திட்டமிடலையும் நிர்வகிக்கவும் வணிகத்தை மேம்படுத்த நகரத்துல அமைதியை நிலைநாட்ட வடிகால் அமைப்பை பராமரிக்க ஒரு அதிகார மையம் என்ன செய்து இருந்திருக்கணும் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் நம்புறாங்க. அதுக்கான ஆதாரம் நமக்கு எதுவும் கிடைக்கல. சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எந்த ஒரு கருத்தும் தெரியல. இருந்தாலும் வேளாண்மை, கைவினை பொருட்கள் அவங்க கிட்ட இருந்திருக்கு. அதாவது பானை வணைதல், அணிகலன் செய்தல், இதுலெல்லாம் அவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்திருக்கிறாங்க. கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக என்ன செய்து இருந்தது. அவர்கள் சக்கரத்தினுடைய பயனையும் நல்லாவே தெரிஞ்சிருக்கிறாங்க. மட்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்குறாங்க. அவை தீயிலிட்டு என்ன செய்து சுடப்படுகிறது. இந்த மட்பாண்டங்கள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா சிவப்பு வண்ணத்துல இருந்தது. அதுல கருப்பு வண்ணத்துல அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டது. அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவியல் வடிவமைப்புகளுடனும் என்ன செய்து காணப்படுகிறது. சிந்துவெளி மக்களுடைய வழிபாடு மற்றும் அவர்களுடைய மத நடைமுறைகள் பற்றி அறிய இது ஒரு நமக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. அங்கு கிடைக்கப்பெற்ற பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு என்ன செய்து இருந்ததை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவங்க கிட்ட இருந்த கலை பொம்மை, வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசும் பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை குறிக்கும் அணில், மண்ணால் ஆன நாய், நடனமாடும் ஆண் பொம்மை, இதெல்லாம் அங்க நிறைய என்ன செய்து இருந்திருக்கு. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களுடைய விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுது. அது மாதிரி ஹரப்பா நாகரிகத்திற்கு நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது அந்த ஆற்று கரையில இருந்ததுனால அதனுடைய இதுல நாகரிகங்கள்ல அடிக்கடி ஏற்பட்ட அந்த நகரங்கள்ல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமா, அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றம்,
காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல், இதன் மூலமா அதை அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மாதிரி சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மை. உலகின் மிக பழமையான நாகரிகங்கள்ல ஒன்றா சிந்துவெளி நாகரிகம் இருக்கு. பழமையான 4 நாகரிகங்கள்ல பெரும் பரப்பளவு கொண்டது எதுனா சிந்துவெளி நாகரிகம். அதே மாதிரி உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் இருக்கிறதும் சிந்துவெளி நாகரிகத்துல. மாதிரி மேம்பட்ட சுகாதார வடிகால் அமைப்பு, சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வுகள்லாம் மேலொழுங்கி இருக்கிறது. முதல் எழுத்து வடிவம் இதை யாரால உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. நம்ம இதில் கார்பன் கதிரியக்கம் ஐசோடோப் ஆன கார்பனை பயன்படுத்தி தான் ஒரு பொருளின் வயதை என்ன செய்றாங்க அறியும். இது கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் முறை என்று அழைக்கப்படுகிறது. இப்ப இதுல உள்ள இந்த பாடம் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு பார்த்தோம். இந்த பகுதி நாகரிகத்தின் பரப்பளவு தெரிஞ்சுக்கலாம். மேற்குல பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை வரை, கிழக்கில் ஹாக்ரா நதிக்கரை வரை, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரவியிருந்தது இந்த நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம். அடுத்து இதுல உள்ள இடங்கள் இங்க கொடுத்திருக்கிறாங்க. ஹுஃபு அப்படிங்கிற மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட இது கிசா பிரமிடு அப்படிங்கிறது. உர்ஜிகுராட் அப்படிங்கிறது மெசோபடாமியாவில் நம்மோ அப்படிங்கிற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது. பாருங்க, உர்ஜிகுராட் மெசோபடாமியா, நம்மோ அப்படிங்கிற அரசன் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டியது. அபு சிம்பல் எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் இது. அதுக்கப்புறம் இங்க ஒரு சில கலைச்சொற்கள் கொடுத்திருக்காங்க. ஆர்கியாலஜிஸ்ட் தொல்பொருள் ஆய்வாளர், எக்ஸாவேஷன் அகழ்வாராய்ச்சி, அர்பனைசேஷன் நகரமயமாக்குதல், பிக்டோகிராஃப் சித்திரை எழுத்து, ஸ்டியாட்டைட் மாவுக்கல். அடுத்து ஸ்பெண்டில்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நூலை சுற்றி வைப்பதற்கான இது. பிட்யூமன் நிலக்கல், அதாவது இயற்கை தாறு, அந்த இதுல இருந்து செடிகள்ல இருந்து உருவாக்கப்பட்ட இயற்கை தாருன்னு சொன்னாங்களா அது. அதுக்கப்புறம் ஆர்டிஃபேக்ட் கைத்திறன், டாக்யார்டு அப்படின்னா கப்பல் கட்டும் இடம், சீல் முத்திரை, இதெல்லாம் இதுல உள்ள. அடுத்த ஒரு பாடத்தோட அடுத்த காணொளியில நம்ம சந்திக்கலாம். நன்றி.